தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம். இதுவே வேத தர்மம். முதல் பகுதி. மேல் நாடுகளில் பெரிதாக ஸ்தாபன ரீதியில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்து பரோபகார பணிகள் செய்கிறார்கள். இப்படி தனி ஸ்தாபனங்கள் இல்லாமலே தனி மனிதர்களாகவும் சங்கமாகவும் பொது நலப்பணி புரிவது நமது வைதிக தர்மத்துக்கு ஆதாரமான ஒரு அம்சமாக ஆதியிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யாமல் தன்னியல்பாக நம் வாழ்முறையிலேயே கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டிக்கொண்டு பரோபகாரம் நடைபெறுவதில் ஒரு உத்தமமான அம்சம் என்ன என்றால், இங்கேதான் அகங்காரம் தலை தூக்கவே இடமில்லாமல் இருக்கிறது. இன்ஸ்டிடியூஷன் என்றால் ஆஃபீஸ் பேரர்ஸ், அதில் பதவி வகிப்பவர்கள், எலெக்ஷன், போட்டோ போட்டி, பப்ளிசிட்டி எல்லாமும் வந்துதான் சேரும். அதனால் தான் நான் சங்கமாக செய்ய வேண்டிய அநேக பணிகளை சொல்கிற போது கூட இதற்காக தனி ஆர்கனைசேஷனும் ஆஃபீஸ் பேரர்ஸும் வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற வார வழிபாட்டு கழகம், பாவை கமிட்டி, பஜனை கோஷ்டி, சத்சங்கம் ஏதாவது ஒன்றின் மேற்பார்வையிலும் பொறுப்பிலும் இந்த பணிகளையும் கொண்டு வந்து விடுங்கள் என்கிறேன். ரொம்ப பெரிசாக திட்டம் போட வேண்டாம், அவசியத்துக்கு அதிகமாக வசூல் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் நான் எச்சரிப்பதற்கும் காரணம், இப்படி பெரிசாக கால் வைத்தால் முதலில் இதை செய்யும் நம் ஸ்தாபனத்துக்கு பப்ளிசிட்டி தேட வேண்டி வரும். அது அப்படியே வழுக்கி விட்டு ஸ்தாபனத்தில் ஈடுபட்டிருக்கிற நமக்கும் செல்ஃப் பப்ளிசிட்டி தேடிக்கொள்கிற சபலத்தில் கொண்டு விடும். ஆண்டு விழாவில் நாம் வரவேற்பு சொல்ல மாட்டோமா, வந்தனோபச்சாரம் சொல்ல மாட்டோமா, வருகிற முக்கியஸ்தர்களுக்கு மாலையாவது போட மாட்டோமா, போட்டோவிலாவது தெரியும்படி நிற்க மாட்டோமா என்று இப்படியெல்லாம் மனசை அலையச் செய்யும். அதாவது அகங்காரத்தை அழித்து கொள்ளவே ஏற்பட்ட பொது தொண்டு நேர்மாறாக அகங்காரத்தை விருத்தி செய்கிறதாக விபரீத ரூபம் எடுத்துவிடும். தான் இருக்கிற இடமே தெரியாமல் தன் காரியம் மட்டுமே தெரிவதுதான் தொண்டின் லட்சணம். இதனால்தான் தர்மஹ க்ஷரதி கீர்த்தனா என்று சொல்கிறது. அதாவது பாபம் பண்ணிவிட்டேன் என்று ஒருத்தன் வெளியில் சொன்னாலே எப்படி அவனுடைய பாபம் நசித்து விடுமோ, அப்படி தர்மம் பண்ணுகிறேன் என்று தண்டோரா போட்டுக்கொண்டால் அதனால் ஒருத்தனுக்கு கிடைக்கிற புண்ணியமும் நசித்து விடுமா. சம்ஸ்கிருதத்தில் சட்டிலாக நுட்பம் மிக்கதாக தர்மத்வஜன் என்பார்கள். தர்மத்வஜன் என்றால் தர்ம கொடியை தூக்கி பிடித்து கொண்டிருப்பவன் என்று அர்த்தம். இது பாராட்டுகிற டைட்டில் மாதிரி துணித்தாலும் இதற்கு உள்ளர்த்தம் போலி தர்மவான் என்பதே. தன் தர்மத்தை உசத்தி காட்டுவதாலேயே அதை இவன் போக்கிக் கொண்டு விடுகிறான் என்பது தாத்பரியம். இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுவது பற்றி சொல்ல வந்தேன். மேல் நாடுகளில் ஆர்ஃபன் ஹோம், அநாதை இல்லம் என்று தனியாக வைக்கிறார்கள் என்றால், நம் சாஸ்திரப்படி ஒவ்வொரு இல்லத்திலும் அநாதைக்கும் அதிதிக்கும் இடம் உண்டு. மேல் நாட்டுக்காரர்களின் வீட்டுக்குள் அநாதைகளோ அதிதிகளோ நுழையக்கூட முடியாமல் நாய் கட்டியிருக்கும். அவன் வாழ்க்கையோடு இரத்தத்தோடு அதிதி சத்காரமும் அநாதை பராமரிப்பும் ஒட்டாமல் அவை பாட்டுக்கு மெக்கானிக்கலாக ஸ்தாபன ரீதியில் நடக்கும். எல்லாரும் இப்படி என்று நான் சொல்லவில்லை. எந்த தேசத்திலும் உத்தமர்கள், பரோபகாரிகள், தியாகிகள் உண்டு. அப்படியே சுயநலக்காரர்களும் உண்டு. பொதுவாக சொன்னேன். மேல் நாட்டானை காப்பியடித்து அதிதி தேவோ பவ என்ற கொள்கையை கொண்ட நம் தேசத்திலும் வீட்டு வாசல்களில் நாய் ஜாக்கிரதை போர்டு தொங்குவதை பார்த்தால் வேதனையாய் இருக்கிறது. வா வா என்று வழிப்போக்கர்களை கூப்பிட்டு படுக்க வைத்துக் கொள்ளவே திண்ணை என்பது நம்முடைய வைதிகமான கிரக ஷில்பத்தில் இருந்தது. இப்போது அதெல்லாம் போச்சு. இப்படியே அன்றன்றும் வைஸ்வதேவ பலியில்
தெருவில் போகிற எவனோ பஞ்சமன் சாப்பிடக்கூட ஒரு பங்கு அன்னம் போடப்பட்டு வந்த இந்த தேசத்தில் இம்மாதிரி அனுஷ்டானங்களை சூப்பர்ஸ்டிஷன் என்று தள்ளி வைத்து விட்டதும் மனசுக்கு கிளேசமாய் இருக்கிறது. மேல் நாட்டு மோஸ்தரில் இங்கேயும் தனி மனுஷனின் குடும்பம் தனக்கே என்று ஆன பிறகு இங்கேயும் அங்கே மாதிரி சமூக பணிகளை இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்வதாகவும் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதாக ராஜாங்கமே அநாதை இல்லம், வயசானவர் பென்ஷன் என்றெல்லாம் நடத்துவதுமாக ஆகிவிட்டது. இன்றைய செட்டப்பில் இதுவும் இல்லாவிட்டால் நிராதரவானவர்களின் பாடு ரொம்பவும் கஷ்டமாகத்தான் ஆகிவிடும். ஆனாலும் பூர்வத்தில் ஒவ்வொருவரும் வசுதைவ குடும்பகம், லோகம் முழுக்க ஒரு குடும்பம் என்ற அன்பான எண்ணத்தோடு தாங்களே ஆதரவற்றவர்களை தாங்கி ஆதரித்த முறையோடு பார்த்தால் இப்போது ராஜாங்க ரீதியில் ஆபீஸாக சமூக காரியங்களை நடத்துவது இரண்டாம் பட்சம்தான். சுருக்கமாக வேத தர்மம் என்பது நம்மிடத்தில் இருக்கும்படியான எல்லா சக்திகளும் ஈஸ்வர சக்தியில் துளி துளிதான். இந்த சக்திகளை ஈஸ்வரனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். நாவினாலே அவன் நாமாவை சொல்வது, மனசினாலே தியானம் பண்ணுவது, ஷரீரத்தாலே பூஜை பண்ணுவது என்று எல்லாம் ஈஸ்வர சம்பந்தமாக்க வேண்டும். பூஜை என்பதில் கர்மாவை செய்வதும் கடமையை செய்வதும் அடக்கம்தான். ஆச்சாரியால் முடிவாக உபதேசித்த சோபான பஞ்சகத்தில் கர்மாவை பண்ணுவதுதான் ஈஸ்வர பூஜை என்று நிர்தாரணம் செய்திருக்கிறார். ஸ்வதர்மப்படி அவரவருக்கு ஏற்பட்ட கர்மாவோடு சர்வ ஜனங்களுக்கும் ஏற்பட்ட சாதாரண தர்மங்களை சேர்ந்த ஒரு முக்கியமான கர்மா இந்த பரோபகாரம் என்பது. அதனால் நாக்கால் நாமா சொல்கிறதோடு ஜனங்களுக்கு நல்லதாக மதுரமாக 4 வார்த்தை சொல்ல வேண்டும். மனசால் தியானம் பண்ணுவதோடு லோகமெல்லாம் க்ஷேமமாய் இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் 4 க்ஷணமாவது அன்போடு நினைக்க வேண்டும். ஷரீரத்தால் பூஜை, பிரதட்சிணம், நமஸ்காரம் செய்வதோடு கொஞ்ச நேரமாவது வெட்டியோ கொத்தியோ வேறு தினசிலோ ஒரு பொது தொண்டு பண்ண வேண்டும். திரவியத்தையும் இப்படியே தேங்காய், பழம், புஷ்பம் வாங்குவதோடு தான தர்மத்துக்கும் கொஞ்சமாவது செலவழிக்க வேண்டும். இவற்றையும் ஈஸ்வர பிரீத்திக்காக, ஈஸ்வர பூஜையாக நினைத்தே செய்ய வேண்டும். இதுவே நம் பூர்வீகர்கள் போன வழி. அதாவது தெய்வ காரியம், சமூக காரியம் இரண்டில் ஒன்றையும் விடாமல் பண்ண வேண்டும். பரோபகாரம் நம் மதத்தில் சொல்லப்படவில்லை என்ற தப்பான பிரச்சாரத்தை நம்பக்கூடாது. குழந்தையாக இருக்கிற போதே சுபாஷிதம், நீதி சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதிலேயே பரோபகாரத்தை பற்றிய அநேக போதனை இருக்கிறது. பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், உலகத்தொண்டு பண்ணவே இந்த உடம்பு வாய்த்திருக்கிறது என்று அப்போதே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். இன்னொன்றும் சொல்வதுண்டு, பரோபகாராய சதாம் விபூதயः, நன்மக்களின் சகல சக்திகளும் உடைமைகளும் பரோபகாரத்துக்காகவே ஏற்பட்டவைதான் என்று அர்த்தம். இதை 2 விதத்தில் சொல்லி இள மனசில் ஆழமாக பதிப்பிப்பார்கள். ஒன்று, பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் மரம் பழுக்கிறது, பரோபகாரார்த்தம் பலந்தி விருக்ஷாக. பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் ஆறுகள் ஜலத்தை சுமந்து ஓடுகின்றன, பரோபகாரார்த்தம் வகந்தி நத்யக. பிறருக்கு பயனாவதற்கேதான் பசுக்கள் பால் கொடுக்கின்றன, பரோபகாரார்த்தம் துஹந்தி காவக. அப்படியே இந்த மனுஷ்ய காயம் ஏற்பட்டிருப்பதும் பிறருக்கு உதவும் பொருட்டே, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இன்னொன்று, இப்போது சொன்னதையே இன்னும் கொஞ்சம் நயத்தோடு சொல்வது, மரம் தன் பழத்தை தானே சாப்பிட்டுக் கொள்வதில்லை. காதந்தி ந ஸ்வாது பலானி விருக்ஷாக. ஆறு தன் ஜலத்தை தானே குடித்துக் கொள்வதில்லை. பிபந்தி நத்யக ஸ்வயமேவ நாம்பக. மேகம் தன் மழையால் உண்டாகிற பயிரை தானே சாப்பிடுவதில்லை. பயோதராக சஸ்யம் அதந்தி நைவ. இதே போல
சஜ்ஜனங்களின் நல்லோரின் எல்லா திறமைகளும் செல்வமும் பரோபகாரத்திற்குத்தான். பரோபகாராய சதாம் விபூதய